சிவாய நம. வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். இந்த பதிவு நான் மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்த பதிவு தான். இது 2ஆம் கால பூஜை. ஃபஸ்ட்டு கால பூஜை நான் வீட்டில் செஞ்சேன், அது அப்புறமா போடுறேன். 3ஆம் கால பூஜை 12 மணிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு போனால் அதையும் போடுறேன். நான் வீட்டுக்கு அந்த கோயில் பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டில் தலை போடலான்னு பாருங்கள். இதை கொள்ளு 3 வகை ஊற வைப்பேன், 3 வகை 5 வகை ஊற வச்சு முளப்பு கட்டி இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு வைக்கணும். இதுதான் முக்கியம். அப்புறம் பால் பாயசம் செஞ்சேன். அப்புறமேலுக்கு வீட்டில் ரசம் செஞ்சேன். பருப்பு காய்கள்லாம் போட்டு பருப்பு சாம்பார் செஞ்சேன், வடை செஞ்சேன், அப்பளம் செஞ்சேன். அப்புறம் வீட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்ச மக்களே. செஞ்சுட்டு படைச்சல் போட ஆரம்பித்தேன். ஏன்னா இது காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே போட்டு முடிச்சிடணுன்னு தான். தீபம் எரிஞ்சிட்டே இருக்குது. பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் கிடையாது, ஃபுல் டேவே எங்கள் வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது. அதனால் படைச்சல் போட ஆரம்பித்தேன். பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக நான் விரதம் இருப்பேன் மக்களே. ஏன்னா இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிச்சேன்னா 8 வயசு பொண்ணுலேருந்து நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். மகா சிவராத்திரிக்கு எங்கள் ஊர் ஐயர் பொண்ணுங்க, எங்கள் ஃப்ரெண்டுங்க, எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா மாட்டு வட்டி ஓட்டுவார். அந்த பதிவு ஒரு நாளைக்கு நான் போடுறேன். அப்போ ஆரம்பிச்சது தான். இந்த வயசு ஆன வரைக்கும் நான் விடாமல் இந்த பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இது செய்கிறதுனால எனக்கு ஒரு மன திருப்தியும் கூட. எம்பெருமான் என் கூடயே இருக்கிற மாதிரி. என்னுடைய உலகமே எதுன்னு கேட்டால் என் சிவபெருமான் தான் சொல்லுவேன். அவருக்கோசரம் என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இந்த விரதத்தை விடுவேன். அது என் உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு அவர் தெம்பு கொடுத்து இந்த விரதம் எனக்கு கடைபிடித்தா நான் கடவுளுக்கு செஞ்ச கிஃப்டாக நினச்சிக்குவேன். ஏன்னா அவர் என் உயிர் மூச்சு நாடி எல்லாமே என்னுடைய சிவபெருமான் தான். அவரின்றி நான் இல்லவே இல்லை. அவர் தான் எனக்கு அப்பனா அண்ணனா எல்லாவுமா எனக்கு இருக்கிறார். அவரை தான் நான் விரும்புகிற கடவுளும் அவர் தான். நான் என் உயிராக நினைக்கிறதும் அவரை தான். என் பெருமானை மட்டும்தான். அவர் தான் என்னுடைய உயிர் மூச்சாக நினைப்ப மக்களே. சங்கு உதர கேளுங்க. அப்புறமா மக்களே நான் பூஜை முடிச்சுட்டு தீபாராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு மக்களே, அப்புறமேலுக்கு தோப்புக்கரணம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு என்னுடைய விரதத்தை முடிக்கிறதுக்கு பாருங்கள், அது முக்கியமானதுங்க. கொள்ளு, அப்புறமேலுக்கு தயிர் வடை, அப்புறமேலுக்கு கார வடை, அப்புறம் திருப்பியும் காட்டுறேன், அப்பளம், அவரைக்காய் பொரியல், தரக்காரிங்கெல்லாம் காய்ங்கெல்லாம் போட்டு சாம்பாருங்க, தயிர் போட்டேன். அப்புறம் பாயாசம் செஞ்சுருந்தேன். இதோட என்னுடைய விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.